திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எழுதியருளிய 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை குகஸ்ரீ வாரியார் பதிப்பகத்தார் வெளியிட்டுள்ளனர். அவற்றில் பெருவாரியான தலைப்புகளுக்கு 50% விலை குறைப்பு செய்திருக்கிறார்கள். அன்பர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044248457666 மற்றும் அலைபேசி எண் 9840855049. நன்றி. சுவாமிகள் ஒரு நாள் அங்கமுத்து பிள்ளை என்ற அன்பரோடு பேசிக் கொண்டிருந்தார். சுவாமிகள் காலத்திலே திண்டுக்கல்ல இருந்து கோவைக்கு போகின்ற புகை வண்டி கிடையாது. திண்டுக்கல்ல இருந்து மாற்று வண்டியில் தான் பயணிக்கு போகணும். 38 மைல். வசதி இல்லாத காலம். அங்கமுத்து பிள்ளையை பார்த்து நாளைக்கு நான் பழனி போவேன் என்று தெரிவித்தார். அப்பாவு, பழனி எளிதாக போக முடியாது. நீ நாளை பழனி போவதாக சொல்லுகிறாயே, முருகப்பெருமான் உத்தரவா? ஆம் என்று சுவாமிகள் சொன்னார். அன்று மாலை நேரத்திலே மேல் மாடியிலே சுவாமிகள் வழக்கம் போதே முருகப்பெருமான் திருவுருவத்துக்கு முன்னால் இருந்து ஜபதவங்கள் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு கோரமான வடிவம் உள்ளே வந்து, நீ பழனி ஆண்டவன் என் உத்தரவு செய்தான் என்று பொய் சொன்னாயே அங்கமுத்தியிடம். சுவாமி உத்தரவா என்று கேட்டால் ஆம் என்றாயே, அது பொய் அல்லவா? பொய் புகழலாமா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சார்ந்தோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. யான் மெய்யா கண்டவற்றில் இல்லை, எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல திற. இதையெல்லாம் படித்திருக்கிற நீ பொய் சொல்லலாமா? சொன்னது பிழையல்லவா என்று பயங்கரமான வடிவத்தோடு ஆள் காற்று விரலை அசைத்து பல்லை நெறித்து நிறுத்தினர். அந்த வடிவத்தை பார்ப்பதற்கு சுவாமிக்கு ஆற்றலே இல்லை. கண்களை மூடிக்கொண்டார். மனசாரையே கெஞ்சுகிறார், ஆண்டவனே, நான் ஆன்மலாபம் கருதித்தானே சொன்னேன், பொன்னும் பொருளும் விளைந்து சொல்லவில்லையே ஆண்டவனே என்றார். அன்பனே, அந்த ஆன்மலாபத்தை உனக்கு சமயமறிந்து கொடுக்க எனக்கு தெரியாதா? ஆன்மலாபம் பொய் சொல்லித்தான் வர வேண்டுமா? சுவாமி, இனிமேலுக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் பழனிக்கு வா என்று உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் நீ பழனிக்கு வரக்கூடாது. வாய் திறந்து சொல்லு, உத்தரவு வருகிற வரைக்கும் பழனிக்கு வருவதில்லை என்று சுவாமிகள் சொன்னார். அந்த வடிவம் மறுபடியும் வெளியிலே போய் மறைந்து விட்டு, சுவாமிகளுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து விட்டு, நாடி நரம்புகளெல்லாம் தளர்ந்து, கண்ணீர் வடித்து உள்ளம் துடித்து, முருகப்பெருமானே, என்னை ஆட்கொண்ட எந்தையே, நான் செய்த அபராதத்தை மன்னிக்க வேண்டும் என்று பகவானத்தை வேண்டிக் கொண்டார். சூடே நின்னடியை அன்றி துதித்து நான் எதையும் பாடேன் எம்மானே. சூடே நின்னடியை அன்றி துதித்து நான் எதையும் பாடேன் எம்மானே. பரமார்த்த சந்நியாசி, பரமார்த்த சந்நியாசி, வாடா விண்மலரே, என்னை வாவென்றே அழையாய், என்னை வாவென்றே அழையாய்.
சேடார் தென்பழனி திருக்கோயில் உள்ளாயே. சேடார் தென்பழனி திருக்கோயில் உள்ளாயே. இறைவாவென்றே அழையாய் திருக்கோயில் உள்ளாயே. இறைவாவென்றே அழையாய் தென்பழனி திருக்கோயில் உள்ளாயே. இறைவாவென்றே அழையாய் சேடார் தென்பழனி திருக்கோயில் உள்ளாயே. இறைவாவென்றே அழையாய் சேடார் தென்பழனி திருக்கோயில் உள்ளாயே. இறைவாவென்றே அழையாய். இறைவாவென்றே அழையாய்.